நருட்டோ சீரிஸ்ல இருக்க டாப் 5 பவர்ஃபுல்லான கெனின்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல 5வது இடத்துல வந்து கென்னோங்கிற ஒரு ஓல்டு மேன் தான் இருக்காரு. இவர் வந்து செகண்ட் ஒக்காகே காலத்துல இருந்து 5th ஒக்காகேயான லேடி சோனாடே காலம் வரைக்குமே ஒரு கெனினா தான் இருந்திருப்பாரு. தலைவருமே ஜுனினாருக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. என்ன அந்த பதவிக்கு இவருக்கு ராசி இல்ல போல. நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல வந்து நம்ம மைடை தான் இருக்காரு. நம்ம மைடை வந்து தைஜுட்சுல 18 கேட்ட மாஸ்டர் பண்றதுக்காக அவரோட வாழ்க்கையில பாதி காலத்தை அழிச்சிருப்பாரு. சோ அதனாலே கடைசி வரைக்குமே கெனினா இருந்தே இறந்து போயிருப்பாரு. ஆனா தலைவன் ஜுனின் அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஷினோபி. அடுத்து இவரை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல வந்து நம்ம சாய் தான் இருக்கான். நம்ம சாய் வந்து டான்ஸ் கீழ இருக்க ஆன்புல் ஹேக்கர்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். சோ அதனாலே சுனின் எக்ஸாம் பக்கம் கூட போயிருக்க மாட்டேன். அதனால கடைசி வரைக்குமே கெனினா தான் இருந்திருப்பான். ஆனா நம்ம சாய் வந்து சுனின் அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல நம்ம சாஸ்கே உச்சிகா தான் இருக்கா. நம்ம சாஸ்கே இட்டாச்சி பழி வாங்கணும்னா பவர்ஃபுல் ஆகணும்னு சொல்லி ஒரோச்சிமாரு கூட போய் ட்ரைனிங் எடுக்க போயிருப்பான். சோ அதனாலே கடைசி வரைக்குமே கெனினா இருந்திருப்பான். நம்ம சாஸ்கே வந்து ஒக்காகே அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சினோபி. அடுத்து ஃபைனலா நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1ல நம்ம 7th ஒக்காகேனா நம்ம நருட்டோ உசுமாக்கி தான் இருக்கா. நம்ம நருட்டோ தான் கெனின்ல இருந்து ஜுனின் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒக்காகே ஆன முதல் சினோபி.